ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வீடியோ இல்லைங்க, ஒரு வீடியோவும் வைரல் ஆனாதான் எங்க பேர் நிலைச்சு நிக்கும். தொலைக்காட்சியில இருந்து அடுத்தது சினிமாவுக்கு போனோம், சினிமாவில பெரிய ஆளாகணும்ன்ற லட்சியங்கள் இருக்கு. நியாயமா இந்த சீட்ல நீங்க தான் உட்கார்ந்துருக்கணும். நான் வர ஒரு 5 நிமிஷம் ஆனதுனால உங்க சீட்டை எனக்கு கொடுத்து என் சீட்டை நீங்க மாறி உட்கார்ந்துருக்கீங்க. சோஷியல் மீடியாலயா இவ்வளவு ட்ரால் போயிட்டு இருக்கு, இவ்வளவு மீம் போயிட்டு இருக்கு, இதான் ட்ரெண்டிங்ல இருக்குன்றதே சோஷியல் மீடியால தான் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. எவ்வளவு விஷயங்கள் பேசி அவங்க பிரபலமா இருக்காங்க. ஆனா டெலிவிஷன் ஆங்கர்ஸ் அப்படி கிடையாது ஐயா. வீட்டுல எப்ப பஜ்ஜி பண்றாங்க, பஜ்ஜியை வச்சு எப்படி ரீல்ஸ் போடலாம், மூளையோடைய 18வது நரம்ப சுண்டி விடும்போது அந்த கிரியேட்டிவிட்டி வருது. இங்க என்ன வருது? சோஷியல் மீடியா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்த ஒரு விஷயம். அத பொழுதுபோக்கா மட்டுமே தான் பார்க்கணும், அதுதான் வாழ்க்கை. அனைவருக்கும் வணக்கம். இது சூரியன் FM டிஜிட்டலின் கலகலப்பான பட்டிமன்றம். இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்துல ஒரு அருமையான தலைப்பு. தொலைக்காட்சி பிரபலமா இருக்கிறது தான் கடினம்னு சொல்லி பேசுறதுக்காக 3 பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி சமூக வலைதள பிரபலமா இருக்கிறது தான் கஷ்டம்னு பேசுறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து இந்த சீட்டுக்காக வந்திருக்காப்ல. ஸோ அவரை விட்டுருவோம். உலக வரலாற்றிலேயே ஒரு பட்டிமன்றத்துல யார் பேச போறதுங்கிறதுக்கு டாஸ் போட்டு பாக்குறது இதுதான். எத்தனை ரூபா காயின் இது? உங்களுக்கு பூவா தலையா? எனக்கு தலையில பூ. தலையில பூ வேணாம், தலையில கொண்டை வச்சுக்கோங்க. இல்லை, இவர் சமூக வலைதளத்தில் அவங்க குடும்பம் மட்டும்தான் அவரை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் குறைச்சிக்கிறலாம். நாளடைவில் அவங்க ஃபாலோவர்ஸ் கம்மியாக கேள்விப்பட்டேன். சமூக வலைதள பிரபலமா இருக்கிறது கஷ்டம் இல்ல, இவருடைய வீடியோ பாக்குறது முதல்ல இவர் எல்லாத்துக்குமே கஷ்டம். இவர் பிரபலமா இருக்கிறதே ஒரு கஷ்டம் தான், அது வேற விஷயம் இல்லைங்களா? போலாமா? தலை தலை சரி, 2 பேருக்குமே தலை. சரி ஐயா, தருதல தருதல வேணாம் ஐயா, நாங்க பூ எடுத்துக்கிறோம். நாங்க என்னைக்குமே தலைதான். இல்ல இப்ப பூ வந்ததுன்னா அதை நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க பூ வந்தா நீங்க தான், நீங்க கேட்பாங்க bowling-ஆ ஃபீல்டிங்கான்னு. போலாமா? என்ன வந்திருக்கு? பூ. ஐயா எப்பவுமே வந்துட்டு பெரிய மனுஷங்க என்ன சொல்லிருக்காங்க, பெஸ்ட் ஆஃப் 3 போடுங்க. ஐயா எங்களுக்கெல்லாம் முன்னோடி, மூத்த முன்னோடி, அதாவது பிரபலங்களின் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். அஸ்வத் ஐயா அவங்க டீமோட நீங்க ஸ்டார்ட் பண்றது எங்களுக்கு ரொம்ப பெருமை. சிறப்பு. ஓகே, தொலைக்காட்சி பிரபலங்கள் அப்படி இருக்கிறது கடினமேன்னு சொல்லி முதல்ல அந்த அணியினுடைய தலைவர் அஸ்வத் அவர்கள் பேச போறாங்க. பேசலாம் வாங்க. ஸோ இன்று இந்த அருமையான வாய்ப்பினை அளித்த சூரியன் FM டிஜிட்டலுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ தொலைக்காட்சி பிரபலமா வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கஷ்டமா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னதான் வந்து தொலைக்காட்சி பிரபலமா இருக்கிறோம் அப்படின்றது வந்து எங்களுடைய ஆசை, கனவு, லட்சியம், வெறியா இருந்தாலும் அது எங்களுக்கு கிடைச்சு அதோடைய இன்பங்களையும் அதோடைய வந்து அந்த பிரபலமா வந்து நாங்கள் ஃபீல் பண்றதை வந்து அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து ஏராளம். ஒரு ஆர்டிஸ்டா, ஒரு ஆங்கரா இருக்கிறதுல வந்து முதலாவதா நாங்க ஃபேஸ் பண்ற ஒரு கஷ்டம் என்ன ப்ரொடக்ஷன்ல தண்ணி கேட்டா தர மாட்டாங்க. அது உங்களுடைய கஷ்டமாக இருக்கலாம். நாங்க என்னன்னா வந்து இப்போ கேமரா முன்னாடி வந்து நிக்கிறோம் அப்படின்னா வந்து வாழ்க்கையில என்ன கஷ்டமானா இருக்கலாம், இன்பம் துன்பம் எல்லாமே வந்து இருக்கலாம். வீட்டுல வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லாம இருக்கலாம், இல்ல டிராபிக்ல வரும்போது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், இல்ல நமக்கே வந்து மைண்ட் வந்து ஒரு மாதிரி வந்து அப்செட்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா அந்த கேமரா முன்னாடி வந்து நிற்கும் போது ஒரு தொலைக்காட்சி பிரபலமா வந்து நாங்க வந்து எவ்வளவோ கஷ்டத்துல வெளியே விட்டுட்டு நாங்க வந்து நிக்கிறோம் பாத்தீங்களா. அப்ப எங்களுடைய எமோஷன்ஸை ஃபர்ஸ்ட் நாங்க வந்து அடக்கிக்கிறோம் பாத்தீங்களா. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்தி நிறைய பேர் வந்து அதெல்லாம் மறைச்சிட்டு தான் வந்து கேமரா முன்னாடி நிக்கிறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய டஃப்பான ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று வந்து டைம் அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா வந்து ஒரு சமூக வலைதளத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரபலம் அப்படின்னா, சமூக வலைதளம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து அது ஒரு ஸ்மாலான ஒரு சர்க்கிள் தான். இப்போ டெலிவிஷன் அப்படின்றது வந்து எந்த கிராமம், குக்கிராமத்துல இருந்து உலகத்துல எல்லா இடத்துலயுமே வந்து டெலிவிஷன்ன்றது இருக்கு. இன்னைக்கு எல்லார் கையிலயும் போன் இருக்கு. ஆனா எத்தனை பேரால போன்ல வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்? அவங்களுக்கு இன்டர்நெட்ன்றதை பத்தி தெரியணும், எது இன்ஸ்டாகிராம்னு தெரியணும், எது ஃபேஸ்புக்னு தெரியணும், எது என்னென்ன ஆப்ஸ்ன்றதுலாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு அறிவு வந்து தேவைப்படும். ஆனா பாமர மக்களா இருக்கட்டும், படிக்கல என்ன ஆனாலும் சரி, டிவி ஆன் பண்ணா டிவியில வந்து எல்லாரும் என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நாங்க இருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது அந்த சின்ன வட்டத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய டைம் லிமிட்டே சின்னதுதான். ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ்ன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா வந்து மிஞ்சி போனா வந்து ஒரு 90 செகண்ட் மேல அவங்களே பார்க்க மாட்டாங்க, 10 செகண்ட்ல ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களோட டியூரேஷன்ன்றது வந்து கம்மி தான். ஆனா நாங்க 1 மணி நேரமா இருக்கட்டும், அரை மணி நேரமா இருக்கட்டும், 1.5 மணி நேரமா இருக்கட்டும், ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி அந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவங்கள பார்க்க வைக்கிறோம்ல, அதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் நாங்க வந்து பட்டுட்டு இருக்கோம். ஆனா அந்த நிகழ்ச்சியை பார்க்கறது வேணா 1 மணி நேரமா இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி நாங்க வந்து எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யறோம். காலையில நாங்க ஷூட்டிங் போனோம்னா 10 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரம் குறையாம அந்த ஷூட்டிங் வந்து முடிஞ்சதே கிடையாது. அப்போ ஒருத்தனுக்கு வந்து தூக்கம்
அண்ட் வந்து பசி எல்லாத்தையும் கடந்து, உடம்பு வலி எல்லாத்தையுமே கடந்து அவன் வந்து வேலை செஞ்சு என்டர்டெயின் பண்றான். அப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஒரு ப்ரொமோஷன்ன்றது ஒண்ணு வருதுன்னா அந்த பர்டிகுலர் பிராண்டு, டெக்ஸ்டைல்னா டெக்ஸ்டைல் தான், இல்ல ஜுவல்லரினா ஜுவல்லரினா அதுக்கு தான் வந்து கண்டென்ட் ரெடி பண்ணோம். ஆனா நாங்க எல்லாத்துக்குமே கண்டென்ட் ரெடி பண்ணக்கூடிய தயாரான ஒரு ஆட்களா வந்து இருப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து எங்களால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றத நான் ஆணித்தரமா வந்து பதிவு செய்ய விரும்புறேன். இதுதான் என்னுடைய வாதம். மற்றதை வந்து என்னுடைய தம்பியும் என்னுடைய அக்காவும் வந்து பேசுவாங்க. வாய்ப்பளித்ததுக்கு மிகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை அருமை. அதாவது ரொம்ப ஒண்ணுமே பண்ணல இவ்வளவு பேசுறாரு. எப்படி தலைவரே? இல்ல, அதாவது ஒரு அணியினுடைய தொடக்கம் வந்து அந்த தளபதி, அந்த போர் நடக்க போது, இந்த போர் ஜெயிக்க போகுது அப்படின்னா அது வந்து தலைவனை வச்சு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து படை தளபதி வந்து ரொம்ப அருமையா பேசியிருக்காப்ல. இது போர் தலைவரே. நன்றி நன்றி நன்றி. நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்படி இல்ல, அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு சத்தம் அப்படி கேட்டுது. உனக்கு கேட்டுது? ஒரு சிறப்பா ரொம்ப அருமையா பேசுனீங்க. அதே மாதிரி இவர் சொன்ன ஒரு 2 பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று, ஒரு ஷூட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ப்ரொடக்ஷன் இறங்குதோ இல்லையா, கூடவே சேர்ந்து ஆங்கர்ஸ் இறங்கிடுவாங்க. அது எப்படி நடக்க போகுது, யார் யாரை வரவேற்கணும், எப்படி அவங்களுக்கு ஒரு வரவேற்புரை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்ம இந்த மாதிரி ஷோக்களுக்கு போகும்போதெல்லாம் ஆர்டிஸ்டாக வர்றவங்க உடனே கிளம்பி போயிடலாம், அவங்களுடைய போர்ஷன் முடிஞ்சா. ஆங்கர் அப்படி இல்லை, அந்த ஷோ முடிகிற வரைக்கும் கடைசியில் நின்று அந்த விளம்பரதாரர் லிங்க் வரைக்கும் கொடுத்துட்டு கிளம்பணும். ஸோ அது வந்து உண்மையாகவே ஒரு கடினமான ஒரு வேலை, அதை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இன்னொன்று, ஒரு கண்டென்ட் யோசிச்சா அதை விட்டு வெளியில் அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது. அதுக்குள்ளேயே தான் அவங்க வந்து அந்த ஸ்பீச்சை வந்து ஆடியன்ஸ் அங்கேயே உட்கார வைக்கிறது ஆங்கர் கையில் ஒரு பெரிய விஷயம். ஸோ அருமையான அந்த 2 பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்பொழுது சமூக வலைதள பிரபலமாக இருப்பது தான் கடினம்னு சொல்லி 3, அதாவது வந்து இவங்க யார், இந்த 3 பேருமே வந்து ஆர்ஜி, அதாவது ரேடியோ தொகுப்பாளர்கள். ஸோ இவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் முதல்ல சொல்கிறேன். ஏன்னா தொகுப்பாளர், அவன் அப்படிதான், தொகுப்பாளர் அப்படிங்கிறது நீங்களும் வந்து தொலைக்காட்சி பிரபலமா, நீங்கள் ரேடியோவுக்கு வந்து தொகுப்பாளராக இருக்கீங்க. அதுலேயும் நீங்கள் சமூக வலைதளத்திலையும் பிரபலமாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். ஏன்னா பிளேட் சங்கர்லாம் ஒரு வேளை பார்க்குறதே பெரிய விஷயம். பட் அவர் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையிலையும், மூட்டு வலி தலைவலி பிரச்சனையிலையும் இவர் வந்து சமூக வலைதளத்திலையும் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கும் போது நல்ல விஷயம். ஆனா என்னுடைய ஒரு இல்ல, தொலைக்காட்சி பிரபலமா இருக்கீங்க தான், கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வந்து சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்து எல்லா யூனியன் கார்டும் வாங்கிட்டதா கேள்விப்பட்டேன். ஸோ ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து படிவிடை பண்ணுங்க. நன்றி நன்றி. அது என்னன்னா, அவருக்கு சுகர் இருக்கிறதுனால என் டீல சுகர் இருக்கிறத அவருக்கு பிடிக்கல, அதான் சீக்கிரம் குடிக்க சொல்றாப்புல. அடுத்த தடவை இந்த வேஸ்டியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எந்த சேட்டு வீட்லயாவது ஃப்ரீயா கொடுத்தாங்களா தலைவரே? இல்ல, நானே அவாய்ட் பண்ணேன். சொல்லி ஆகணும், இதுதான் 2K கிட்ஸோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. அது அவ பேரங்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்திருக்காரு. யாரோட டீம்மா முதல்ல அத சொல்லுமா. போலாமா தலைவரே? அவர் வாங்க பிளேட் சங்கர்னாலே வந்திருப்பாரு தலைவர். உங்க 3 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அணியின் தலைவர் பிளேடு சங்கர் அவர்களை பேச அழைக்கிறேன். எதிரணியில் இருந்தாலும் தக்க மரியாதையை கொடுத்தே ஆக வேண்டும். ஆமா ஆமா. சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எங்களின் சாலமன் பாப்பையா அவர்களே, வாய்ஸ் இருக்கணும், நடுவர் அவர்களே, சொல்லுங்க ஐயா. சாலமன் பாப்பையான்னு இம்மிடியட்டா மாடுலேஷனை கொண்டு வந்த ஆலகப்பன் அவர்களே, நன்றி நன்றி நன்றி. ஐயா, சோசியல் மீடியா அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது தெரியுமா? சோசியல் சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா நீங்க? படிச்சிருக்கேன். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா சோசியல், சமூகம், சமூகத்துல ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதை நம்ம எடுத்து சொல்லணும். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இப்போ இவங்க டிவில தொலைக்காட்சியில பிரபலமா இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவங்க சொல்றதா அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிடுறாங்க. பண்றீங்க ஐயா, நடுவுல குறுக்க பேசுறாங்க. இல்ல, நீங்களும் ஒரு தொலைக்காட்சி பிரபலமா இருக்கீங்கன்றத மறந்துடாம பேசுங்க ஐயா. ஆமா, அதாவது என்னன்னா, என்ன வேணா பேசலாம் அப்படிங்கும் போதுதான் நம்ம வரீங்க. இல்ல, நினைவுக்கு நீங்க வரீங்க. அதுல நம்ம கண்ட்ரோலோட எப்படி பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது தலைவரே. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒரு சோசியல் மீடியா பிரபலமா இருக்கிறது? எவ்வளவு ரீல்கள், எவ்வளவு பிரச்சனைகள், வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துக்கங்கள். இது நோட் பண்ற
இதுக்கு நடுவுலையும் 24 ஹவர்ஸ்ல எப்ப மழை வரும், மழை வரும்போது எப்ப மழை சம்பந்தமா ரீல்ஸ் போடலாம், வீட்டுல எப்ப பஜ்ஜி பண்றாங்க, பஜ்ஜியை வச்சு எப்படி ரீல்ஸ் போடலாம், டிராபிக்ல எங்க டிராபிக் ஜாம் இருக்கோ அந்த டிராபிக் ஜாமை வச்சு எப்படி ரீல்ஸ் பண்ணலாம், ஒவ்வொரு விஷயமா திடீர்னு பிளைட் பறக்கும் போது பிளைட்டை வச்சு எப்படி ரீல்ஸ் பண்றது. இதுக்கு நடுவுல கிரியேட்டிவிட்டி, மூளையுடைய 18வது நரம்ப சுண்டி விடும் போது அந்த கிரியேட்டிவிட்டி வருது. இங்க என்ன வருது? ஒண்ணுமே கிடையாது, சொல்றதா அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரு சோசியல் மீடியா பிரபலமா இருக்கும்போது எந்நேரமும் இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு போக நம்ம ஏதாவது ஒரு இது எடுக்கலாம். ஒரு இவங்களுக்கு எல்லாம் கேமரா ஹேண்டில் பண்றதுக்கு கேமராமேன் இருக்கிறாங்க தலைவர். ஒரு சோசியல் மீடியா பிரபலத்துக்குன்னு தனியா கேமராமேன் கிடையாது. நாங்களே கேமரா வச்சு நாங்களே அதை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஓடி அங்க நின்றுட்டு நாங்களே எடுத்துக்கிறோம் வீடியோ. அது போக இவ்வளவும் பண்ணி அந்த ரீல்ஸ் ரீச் ஆகலன்னா மனசு ஒரு வலிக்கும் தெரியுமா? எனக்கெல்லாம் திடீர்னு 1 மில்லியன் வராம போயிரும். அப்போ நான் ஒரு வருத்தத்துல இருப்பேன். எங்க டீமுக்கு அந்த லாட்டரியில 1 மில்லியன் வராம போயிருமா? ரீல்ஸ்ல வியூஸ், ஒரு ரீல்ஸ்ல எனக்கு உங்க நகைச்சுவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு வியூ கூட வரலன்னு கேள்விப்பட்டேன். நல்லா வந்துட்டு இருக்குதியா? இது போக நல்லது கெட்டது சொல்லணும். இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிட முடியாது. உங்கள மாதிரி எது இல்ல பேசுங்க. அது இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. அதுல காமெடி பண்ணணும். சும்மா நம்ம மெசேஜ் சொன்னா யாரும் சிரிச்சிட மாட்டாங்க. சிரிக்க வைக்கிற மாதிரி பண்ணணும். நிக்கி எல்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணுவாப்ல, சிரிக்க மாட்டாங்க. ஆனா நாங்கெல்லாம் எவ்வளவோ பண்ணி சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க வாழ்க்கையே ரணமாக்கிக்கிட்டு சோசியல் மீடியா பிரபலமா வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. ஆனா இத்தனை வருடங்களாக அது நீங்க பண்ண மாதிரி தெரியலையே. ஐயா, சோசியல் மீடியாவே இப்பதானே வந்துச்சு. அதுல இன்னொன்னு கண்டென்ட்ல ஒரு விஷயம் இருக்கு. எதை வேணாலும் பேசிடுறது அப்படி கிடையாது. ஸ்ட்ரைக் வந்துரும். இந்த விஷயத்தை எடுக்கணும், அந்த விஷயத்தை அப்படியே சுவையா சமைக்கணும், அந்த சுவையா சமைச்சத மக்களுக்கு அப்படி தெளிக்கணும். அதுலயும் 1.5 நிமிஷம் தான். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சும்மா இஷ்டத்துக்கு ஒரு 10 நிமிஷம் பேசிடலாம். அஸ்வத் ஒரு 15 நிமிஷம் பேசுவாரு ஆங்கரிங் அப்படின்ட்டு. அதை எல்லாரும் கேட்பாங்க, சந்தோஷமா இருக்கு. அஸ்வத் ஒரு நல்ல ஆங்கர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 1.5 நிமிஷத்துக்குள்ள அத்தனையும் போட்டு பேசுறது இருக்கே, கடினம் ஐயா, மிக கடினம். ஆக மொத்தம் ரொம்ப கஷ்டம் ஐயா. இவங்க பாருங்க, எங்களை பேச விடாம குஜு 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 குஜுன்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க பேசுறது இல்ல, உங்களுக்கான நேரம் முடிவடைந்து. வாங்க 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 வாங்க. நன்றி, வணக்கம். முதல்ல சமூக வலைதளத்தை பத்தி மீதி பேசக்கூடிய 2 பேருக்கு ஒரு அருமையான அறிமுகத்தை கொடுத்துட்டார். என்ன சொல்றாரு அப்படின்னா, வழக்கமா தொலைக்காட்சி பிரபலம்னா அவங்களுக்கு ஒளிப்பதிவாளர்லாம் ரெடியா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன வசனங்கள் பேசணும் அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்பு இருக்கும். ஆனா சமூக வலைதள பிரபலம் எப்படின்னா, சமுதாயத்துல நடக்கக்கூடியதை அப்பவே எடுத்து அதை கண்டென்ட்டா மேக் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இங்க ஒரு தொலைக்காட்சி பிரபலத்துக்கு தனியா ஒரு வசனகர்த்தா இருப்பாங்க, எழுத்தாளர் இருப்பாங்க. அதை எக்ஸ்பிளைன் பிரீஃப்ன்ற ஒரு மேட்டர் இங்க இருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. நம்ம ஒரு கண்டென்ட் எடுத்து அதை எப்படி மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு அருமையான பாயிண்ட் ஒன்று. இன்னொன்று, நீங்க சொல்ற மாதிரி என்னதான் தொலைக்காட்சி எல்லார் வீட்லயும் இருந்தாலும் எல்லார் கையிலுமே கைபேசி இருக்கு. அந்த கைபேசியில இருக்கக்கூடிய அந்த செயலியில போய் நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், அவங்கள ஃபாலோ பண்றோம்னா அது மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா டிவிங்கிறது அன்றாடம் நம்ம வீட்டில் ஓடக்கூடியது, 24 மணி நேரமும் இருக்கும். அதை நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆனால் இப்போ ஒரு ஆர்ஜே தீபக் வராரு, அவர் ஒரு ரீல் போட்டிருப்பாருன்னு போய் பார்க்குறது, அப்புறம் ரம்யா இருக்காங்க, அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்கன்னு அவங்கள ஃபாலோ பண்ணுறது, பிளேட் சங்கரெல்லாம் அன்ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி மக்கள் ஆர்வமாக செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு தனிப்பட்ட மனிதரை அட்ராக்ட் பண்ணுற விஷயம் இந்த சமூக வலைதள பிரபலங்கள்ட்ட இருக்கு. அதுல கஷ்டம் என்னன்னா, நம்ம போட்ட ரீல நம்ம முன்னாடியே தெரியாத ஒருத்தர் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவார். அது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். அப்ப நீங்க அடுத்த தடவை ஸ்வைப் பண்ணாத அளவுக்கு நல்ல ரீலா போடுங்க. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒரு துக்கத்துல ஆழ்ந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்வைப் பண்ணது, இவருடைய ரீல ஸ்வைப் பண்ணதுல. அதனாலேயே அடுத்து 10 நாளைக்கு வேலைக்கு போக மாட்டாங்க, பல்லு விளக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, சோறு தின்ன மாட்டாங்க. மன உளைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இதுல. ஆமா, கண்டிப்பா. இந்த நேரத்தப்ப பேசல, இப்ப நல்லா பேசுறான் உட்கார்ந்து. அதுக்குதான் 4 பேர் பேசுறதுக்கு அப்புறம் கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரப்படாது, எப்பயுமே உண்டு. இந்த 1 2 3 போகும்போது இன்னொருத்தருக்கு வாய்ப்பு தரேன். அதனால இப்போ உங்க அணியில ரொம்ப சிறப்பா பேசினாரு. அதனால உங்களுக்கு என்னுடைய கரகோஷங்கள். நன்றி நன்றி நன்றி. இப்ப தொலைக்காட்சி பிரபலமா இருக்கிறது தாங்க ரொம்ப கடினம். சும்மா அவர் சொல்ற சமூக வலைதளம் அப்படின்னு. இப்ப பாருங்க, நான் பாயிண்ட் எடுத்து விடுறேன்னு சொல்றதுக்காக பிரீத்தி வராங்க. வாங்க. சூரியன் எஃப்எம் டிஜிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
அண்ட் இந்த நிகழ்ச்சியில வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் இந்த மேடைக்கு அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி நடுவரா அழகு வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்படிலாம் இல்ல, இன்னைக்கு வந்து எந்த வகை பிரபலமாக இருப்பது கடினம் அப்படிங்கிற டாபிக் எடுத்திருக்கோம். தொலைக்காட்சி பிரபலமா இருக்கிறது கடினம். அது ஏங்கிறதுல ஃபர்ஸ்ட் இவர் சொன்னதுக்கு நான் கான்ட்ரடிக்ஷனா இருக்கிற விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லுங்க. ப்ரொடியூசர் இருப்பாரு, அவர் சொல்லி கொடுப்பாரு, ஃபீட் பண்றாரு, அதை வச்சுதான் கேட்டு நாங்க பேசுறோம் அப்படின்னாரு. நான் சொல்றேன், நீங்க பிறந்தோடனே உங்களுக்கு இவங்க தான் அம்மா இவங்க தான் அப்பான்னு சொல்றதுக்கே ஒரு ஆள் வேணும். டீச்சர் இருந்ததான் நம்ம படிக்க முடியும். சோ நமக்கு எல்லா இடத்துலயும் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து இதுதான் மேனஸ், ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு அப்பா அம்மா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். அப்பதான் நமக்கு எல்லாமே தெரியும், ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு ப்ரொடியூசரா ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. அதை அப்சர்வ் பண்ணி அப்படியே போய் நம்ம சொல்ல போறது இல்ல, நம்மளோட இன்புட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சொல்ல போறோம். சோ பேசிக்லி அவங்க ஒரு டீச்சர் மாதிரி, அது முக்கியம். அண்ட் அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னாரு, செல்போன். தூங்கி எழுந்தோடனே செல்போன் தான் நம்ம எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் செல்போன் இல்லாம நம்ம லைஃப் எவ்வளவு நல்லா இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. நம்மளோட சைல்ட்ஹுட் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்திருப்போம். ஆனா அந்த செல்போன் வந்தக்கு அப்புறம் அதுல எவ்வளவு பிரஷர். இப்ப இவர் சொன்னாரு பாருங்க, இவர் செல்போனுக்கு முன்னாடியே குழந்தையா இருந்தவர் தான். ஐயா டிவி ஷோவே செல்போன்ல தான் பாக்குறாங்க, அதுக்கே ஆப்பா பேசுறாங்க. அது அன்வான்டட் கண்டென்ட். அண்ட் அடுத்து யோசிங்க, அப்சஷன் அதிகமாகுது செல்போன் வந்தக்கு அப்புறம். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப சொன்னாரு நான் ஒரு வீடியோ போட்டா அதுக்கு லைக் வர மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாரு. லைக் வரல, ஷேர் பண்ணல, மக்கள் அது பண்ணல, அதை ஒரு ப்ரெஷரா எடுத்துக்கிறாங்க. சோஷியல் மீடியா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்த ஒரு விஷயம். அதை பொழுதுபோக்கா மட்டுமே தான் பார்க்கணும், அதுதான் வாழ்க்கை. நாளைக்கு நம்ம இந்த லொகேஷன் போறோம், இந்த கலர் ட்ரெஸ் போறோம், ஏய் நீ எனக்கு மேட்சிங்கா ட்வின்னிங்கா ட்ரெஸ் போட்டு வா, நம்ம போய் போட்டோ எடுக்கணும், ரீல்ஸ் போடணும். ஏன் ப்ரெஷர் ஆகுறீங்க? அந்த ப்ரெஷர் உங்க ஹெல்த் எவ்வளவு பாதிக்குது? அதுவும் வயசான காலத்துல எல்லாம் தேவையா? சோ பாத்து நடுவரையே கேவலமா பேசுறாங்க. ஐயா இல்ல, நடுவரா கொண்டு வந்தவரு இப்ப மாறிட்டாப்ல. அதனால உங்களதான் அடுத்து முக்கியமான பாயிண்ட், இவங்க சொன்ன மாதிரி தெருவுக்கு தெரு ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. ஏன் நிறைய வீட்டுக்கு வீடு கூட ஒருத்தங்க இருக்காங்க. ஆனா ஒரு வீட்லயும் வந்து ஒருத்தர் பிரபலம் ஆகுறது எவ்வளவு கஷ்டங்கிறது நமக்கு தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க, அழகு பார்க்காத ரிஜெக்ஷனா? உங்க ப்ரொபோசல்ல ரிஜெக்ட் பண்ண லவர் யாரு? அந்த ரிஜெக்ஷன் இல்லங்க. இப்போ இந்த இடத்துல அழகு ஒரு பிரபலமா உட்கார்ந்து இருக்காருன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை ரிஜெக்ஷன், எத்தனை சேனல்ல உங்களை அங்கீகாரம் பண்ணல, எத்தனை இடத்துல ப்ரொஃபைல் கொடுத்திருப்பீங்க, போட்டோ கொடுத்திருப்பீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இவனா தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் எடுத்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நான் சாதனை பண்ணதான் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி உங்க தன்னம்பிக்கைய உங்களை நம்பி நீங்க இருந்திருக்கீங்க. சோ இதுக்கு பிரபலமானதுக்கு என்ன காரணம்? உங்களோட ஹார்ட் ஒர்க். சோஷியல் மீடியாலயா பிரபலமானீங்க? இல்ல, தொலைக்காட்சியில பிரபலமானீங்க. உண்மை. அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற சோஷியல் மீடியால பிரபலமா இருக்கவங்க என்ன போடுறாங்க? அதிகபட்சம் ஸ்லோமோ ரீல்ஸ் போடுறாங்க. இந்த கடையில பஜ்ஜி நல்லா இருக்கு, அந்த கடையில சமோசா நல்லா இருக்கு. இது தேவையா நாட்டுக்கு? நமக்கு என்ன தேவை? ஒரு ப்ராப்பரான ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன். நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை சோஷியல் மீடியால நல்லா இருக்கிற பிரபலமே அவர் உடல்நல குறைவுல இருக்காரு, அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அவர் இப்ப உயிரோடவே இல்ல. எவ்வளவு பேனிக் ஆக்குறாங்க நம்மள. அதை பாக்குற நமக்கு, ஒரு ஃபேன்ஸுக்கே பேனிக் ஆகுதுன்னா உங்க குடும்பத்தாருக்கு எப்படி இருக்கும்? நம்ம எத்தனை சோஷியல் மீடியால இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பார்த்திருப்போம். ஆனா எங்க தொலைக்காட்சியில ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா ஆத்தென்டிக்கா இருக்கும். கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது எங்க தொலைக்காட்சியில மட்டும்தான் இருக்கு. நான் என் வாதத்தை என்ன சொல்லி முடிக்கிறேன்னா, தொலைக்காட்சி பிரபலமாக இருப்பதுதான் கடினம். சோ நல்ல முடிவை தொலைக்காட்சியில பிரபலமான அழகு எடுப்பாருன்ற நம்பிக்கையில நிறைவு செய்கிறேன். நன்றி. அருமை 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 அருமை, சிறப்பு. கண்டிப்பா எல்லாரும் கை தட்டிடுறோம். அதாவது தொலைக்காட்சி பிரபலம் அது இருக்கிறது எவ்வளவு சிரமம், அதுக்கு முதல்ல பிரபலமானதே எவ்வளவு சிரமம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டா யூஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப அடுத்ததா, அதாவது சமூக வலைதள பிரபலமா இருக்கிறதா ரொம்ப கடினம்னு சொல்லி பேசுறதுக்காக சிறுத்தை பெண் ஆர்ஜே ரம்யா அவர்கள் வராங்க. வாங்க. சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள். அண்ட் டிவி செலிபிரிட்டிஸ்லாம் சொன்னாங்க சோஷியல் மீடியான்றது ரொம்ப ஈஸியா குவிக்கா க்ரோ பண்ணிப்பாங்க, ஒரு நிமிஷம் வீடியோ தானே அழகா போட்டுருவாங்க அப்படின்னு. ஏன்னா டிவி செலிபிரிட்டிஸ்ன்றது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவங்க ஃபுல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, இதெல்லாம் கட் பண்ணி தூக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆள் இருப்பாங்க. ஆனா இங்க ப்ரொடியூசர் வீடியோ, நாங்க தான் வீடியோ பேசணும், அது ஸ்கிரிப்ட், வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரைபாட்ல இருந்து அதுக்கு செலவு பண்றதுல இருந்து எடிட் பண்றதுல இருந்து எல்லாமே சோஷியல் மீடியா தான், நாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் பண்ணணும். ஸோ அதுவே ஒரு மிக கடினமான வேலை. எல்லாமே இருக்கணும், அவங்களுக்கு பேசவும் தெரிஞ்சிருக்கணும்,
தெரிஞ்சிருக்கணும், வீடியோ எடுக்கவும் தெரிஞ்சிருக்கணும், எடிட்டிங்கும் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால ஆல் இன் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு டேலண்டட் தான் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதனால டிவி வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐடியா எங்களுக்கு இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், உள்ள வர்றது சோஷியல் மீடியாக்குள்ள வர்றது ஈஸி அப்படின்ற மாதிரி பிரீத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஸ்டார்டிங்ல சோஷியல் மீடியான்றது ஒரு வீடியோ போடுறோம்னா அது மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருமோ, ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் டிவி சேனலுக்காக வருது, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தானே நெகட்டிவ் சேனலா வருது. இன்னொன்னு, டிவியை பார்த்து யாராவது ட்ரால் பண்றாங்களா? இதுவே சோஷியல் மீடியால ஒரு வீடியோ போட சொல்லுங்க, ட்ரால் எவ்வளவு வருது. ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பா சொன்னா போதும் ட்ரால் அவ்வளோ இருக்கும். அதுக்கு பயந்தே ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து நாங்க அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி அது ரீச் போகுதான்னு வேற பார்க்கணும். அது போக இந்த டிவி செலிபிரிட்டிஸ் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, இவங்க யாருமே சோஷியல் மீடியால இல்லையா? நடுவர் அவர்களே கரெக்டா கேட்டுக்கோங்க. டிவி தொலைக்காட்சி பிரபலமே எங்களுக்கு சோஷியல் மீடியா தான் வேணும்னு வராங்க. அப்ப அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். தொலைக்காட்சி பிரபலமா இருந்தாலுமே சமூக வலைதளத்துல இன்னும் பிரபலம் ஆகணும். என்ன இல்லீங்களா? இவங்க வீட்ல தொலைக்காட்சி இல்லையா? இவங்க அம்மா அப்பா பாக்குறாங்க. எனக்கு ஒரே டவுட்யா, அதே டெலிவிஷன்ல இவரு வந்துட்டு ஆங்கரிங் பண்ணது இல்லையா? கண்டிப்பா. ஆனா என்னதான் இருந்தாலும் டிவியா இருந்தாலும் எனக்கு சோஷியல் மீடியா ஃபேம்ல வேணும்னு வராங்க. சோஷியல் மீடியால எதுக்கு ஃபேம் ஆகணும்ன்றதுக்கு டிவி சேனல்லே ஃபேம் ஆகிக்கலாம்ல, எதுக்கு சோஷியல் மீடியா? சோஷியல் மீடியால வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயா, பேசுங்க. சோஷியல் மீடியால வந்து growth இருக்குன்றது தானே டிவி சேனல் உள்ளவங்க எல்லாம் வராங்க. சோ அதனாலதான் ரொம்ப கஷ்டமான வேலை இந்த சோஷியல் மீடியால. ஏன்னா எல்லாமே இருக்கணும், எல்லாமே சேர்ந்து நாங்களே ஒரு ஸ்கிரிப்டும் எழுதி, நாங்களே வீடியோ எடுத்து, நாங்களே எடிட் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அண்ட் சும்மா நம்மளுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வீடியோ போட முடியாது. லைக் பிரீத்தி சொல்லியிருந்தாங்க, இன்ஃபர்மேஷன் இருக்காது, சும்மா போடுறாங்க. ஒவ்வொரு கண்டென்ட்டுமே ஒவ்வொரு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த கண்டென்ட்டை நாங்க பிடிச்சி அதை வீடியோ ரெடி பண்ணி அதை மக்களுக்கு கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணி, ஈவன் சொல்ல போனா டிவி சேனல்ல வந்து பேசுறாங்கனாலே கண்டென்ட்டே சோஷியல் மீடியால வந்து தேடுவாங்க. டிவி சேனல்ல கண்டென்ட் எதுல சோஷியல் மீடியாலயா இவ்வளவு ட்ரால் போயிட்டு இருக்கு, இவ்வளவு மீம் போயிட்டு இருக்கு, இதான் ட்ரெண்டிங்ல இருக்குன்றதே சோஷியல் மீடியால தான் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. சோ ட்ரெண்டிங்ல அப்பப்போ என்ன நடக்குது அப்படின்றத நாங்க அப்சர்வ் பண்ணி பேசுறது சோஷியல் மீடியால ரொம்பவே கஷ்டம். சோ சோஷியல் மீடியா தான் கஷ்டம் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். சோ கரெக்டான தீர்ப்பா நடுவர் சொல்லுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கான நேரம் நிறைவடைந்தது. இருக்கிறதுலயே பேச்சாளர் குறிப்பிட்ட டயத்துல கரெக்டா முடிச்சது நீங்க தான். வாய்ப்பளித்ததுக்கு இது வரைக்கும் அடுத்து பார்ப்போம். ரொம்ப அருமையா பேசுனீங்க சிறுத்தை பெண் ரம்யா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தொலைக்காட்சி பிரபலங்களே வந்து சமூக வலைதளத்துல வந்து பிரபலமாகணும்னு ஆசைப்படுறாங்க, ஆக முடியும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லப்போனா அவங்களுடைய இப்போ தொலைக்காட்சி பிரபலங்கிறவங்க வந்து அந்த தொலைக்காட்சி பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் ரீச் ஆவாங்க. இப்போ இந்த சமூக வலைதளத்தில் இருக்கிறதுனால இப்போ பிளேடு மாதிரி ஆட்கள் வந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை ரீச் ஆகுறாங்கிறது வந்து அது நடக்குது. ஏன்னா இப்போ எல்லாரும் தொலைக்காட்சி பார்ப்பாங்களான்றது ரொம்ப ஒரு அரிதான விஷயந்தான். வீட்டில் இருக்கக்கூடியவங்க இப்போ வந்துட்டு இந்த டே டைமில் வந்து வேலைக்கு போகிறவங்கனால தொலைக்காட்சியை உட்காந்து பார்க்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு பிடிச்சதையே வந்து கைபேசியில் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சமூக வலைதளம் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறத ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அடுத்ததா தொலைக்காட்சி பிரபலமாக இருக்கிறது தாங்க ஐயா ரொம்ப ரொம்ப கடினம்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக பேசுறதுக்காக நிக்கி வந்திருக்காப்புல. அவருடைய மன தைரியத்தை நான் பாராட்டுறேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அருமை. அதாவது ஐயா, அழகையா, அதாவது நீங்க தலைவரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பட்டிமன்றத்துக்கு ஏத்த ஒரு தலைவர் நீங்க தான்யா. போய் தானே? இல்ல உண்மை. ஏன்னா நீங்க தான் வந்துட்டு கரெக்டா சொல்லுவீங்க. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இவர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இவர் வந்து சோசியல் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜோக்ல வந்துட்டு எவ்வளவு கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தார். சோஷியல் மீடியால இருக்கிறது இந்த சோஷியல் சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ஜோக் ஒன்று போட்டார். ஐயா நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இந்த மாதிரி ரொம்ப கன்றாவியான ஒரு ஜோக்ஸ் போட்டு பிரபலம் ஆவறது எவ்வளவு ஈஸி அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுல வந்துட்டு வியூஸ் தனி மனித தாக்குதல் ஐயா அப்படி இல்ல, இதுல வந்துட்டு வியூஸ் லைக்ஸ், நான் பிரபலமாயிட்டேன் அப்படின்ற ஒரு பேச்சு ஒன்னியம் வரலங்கிற வருத்தம். ஆமா, இதுல என்னையா ஒரு கஷ்டம் எனக்கு அது புரியல. சரி ஐயா, இதெல்லாம் நான் வந்து வரேன். சோசியல் மீடியால வந்து சென்சார் இருக்கா? என்னோட கேள்வி அதுதான். சோசியல் மீடியால சென்சார் இருக்கா? ஆனா டெலிவிஷன் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்சார் இருக்கு. என்ன பேசணும்னு இருக்கு, எப்படி பேசணும்னு இருக்கு, இதுதான் பேச வேணும்னு இருக்கு. ஆனா சோசியல் மீடியால அப்படி கிடையவே கிடையாது. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், சோசியல் மீடியா அதாவது உங்க போன் உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கொடுப்பீங்களா?
ஐயா ஆனா டெலிவிஷன் அப்படி கிடையாது. இவருடைய போனை கண்டிப்பா தர மாட்டாரு. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஆமாயா. இல்ல இல்ல சரி ஐயா, இப்போ ஒரு போன் நம்ம வந்துட்டு இப்பெல்லாம் நம்பி வந்து குழந்தைங்க கிட்ட கொடுக்க முடியல. ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு கண்டென்ட்லாம் வருது, நல்ல நல்ல விஷயங்களும் வருது. நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. இப்போ நான் சொல்றேன், எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை வரும்போது நான் கண்டிப்பா கொடுப்பேன். அவ்வளவுதாயா. இந்த மாதிரி பொய் சொல்லியும் பிரபலம் ஆகலாம் அப்படின்றது எங்க? டெலிவிஷன்ல நடக்காது, சோசியல் மீடியால நடக்கும். எது உண்மை எது பொய் அப்படின்றது நீங்க தான் வந்து சொல்ல. சரி ஓகே ஐயா, டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு என்னைக்காச்சும் ஒரு லீவ், அதாவது இன்னைக்கு நாளைக்கு வந்துட்டு ஷூட் இருக்கு, இன்னைக்கு பட்டிமன்றம் இருக்கு, நான் ஏதாச்சும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏதாச்சும் ரீசன் சொல்ல முடியுமா? முடியாது. டெலிவிஷன்ல எங்களை மாதிரி வந்துட்டு ஆங்கர்ஸுக்கோ ஆர்டிஸ்டுக்கோ ஒரு டேஸ் வந்துட்டு கமிட்மெண்ட் கொடுத்த அப்புறம் நாங்க வந்து லீவ் எடுக்க முடியாது. அப்படி லீவ் எடுத்தா 1008 கேள்விகள் கேட்பாங்க. ஆனா இப்ப சிரிக்கிறாரே அவரே மைனஸ்ல தான் போயிட்டு இருக்காரு, வர்றது இல்லையா? ஆனா அவர் வந்து எப்படி வேணா லீவ் எடுக்கலாம். அவருக்கு வந்துட்டு தலைவலின்னு சொல்லிட்டு லீவ் எடுக்கலாம், ஸ்பைனல் கார்டு வலின்னு சொல்லிட்டு லீவ் எடுக்கலாம், மூட்டு வலின்னு சொல்லிட்டு லீவ் எடுக்கலாம், முடியலன்னு சொல்லி லீவ் எடுக்கலாம். ஆனா அவர் அந்த ஏஜை தாண்டிட்டாப்ல. ஆமாயா, அதனால எங்களால அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஏன் அவர் குறுன்னு என்ன பார்த்துட்டு இருக்காரு, நோட் பண்ணிட்டு இருக்காரோ? சரி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரால் இருக்குன்னு நீங்க வந்து சொல்றீங்களே, ட்ரால் அதாவது சோசியல் மீடியால என்னெல்லாம் நீங்க வந்துட்டு சொல்றீங்க. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவிஷன் ஆர்டிஸ்டுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சா, அழகப்பனுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி விட்டதா, அழகப்பனுக்கு வந்துட்டு எத்தனை குழந்தைகள், அழகப்பன் வந்துட்டு எங்க வீடு கட்டி இருக்கிறார்கள், சின்ன வீடா பெரிய வீடா, காலேஜ் முடிச்சிட்டாரா, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் பேசி அவங்க பிரபலமா இருக்காங்க. ஆனா டெலிவிஷன் ஆங்கர்ஸ் அப்படி கிடையாது ஐயா. இதெல்லாம் நாங்க பேச முடியுமா? பேசினா என்ன பண்ணுவாங்க? எடிட்டர் ஒரே ஒரு பட்டன் தான் எடிட் பண்ணி தூக்கிடுவான். அது வந்து முதல் மாசம், திருப்பி 2வது மாசம் பேசினா ஒன்னே வேலையில இருந்து தூக்கிடுவாங்க. நாங்க ஏதாச்சும் ஒன்று பேசணும் அப்படின்னா பதட்டமா இருக்கு. ஆனா இவங்க அந்த பதட்டமே பார்க்க மாட்டாங்க, ஈஸியா தாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ சோசியல் மீடியால இருக்கிறது ரொம்ப கடினமா இல்லைன்னா டெலிவிஷன்ல இருக்கிறது கடினமா அப்படின்றது நீங்க தான் சொல்லணும். மயிலாட் அடிச்சிட்டீங்களா? ஓகேயா, ரொம்ப சந்தோஷம் மயிலாட். அருமையா இருந்தது. அதாவது சொல்லுவாங்க, இந்த கோவில் கடையை யானை பூந்தா மாதிரி கலகலன்னு வந்து ஒரு கலகலப்பான ஒரு பேச்சாளராக வந்து நிக்கி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது சிந்தனையும் சிரிப்பையும் சேர்த்து கொடுக்குற ஒரு ஆளாக தான் இப்போ நான் பார்த்தேன். ஏன்னா சிந்தனை அது கொஞ்சம் கூட கிடையாது, அது சிரிப்பும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் இந்த ஒரு மனிதர்கிட்ட. அது ரெண்டுமே உங்கள்கிட்ட இப்போ நான் பார்த்தேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள். லீவுங்கிற ஒரு விஷயம், அதாவது வந்து நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் நீ தான் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அதுக்கு எந்த விதமான காரணங்களையும் சொல்ல முடியாது. வழக்கமாக இவர் சொல்கிற உடல்நலக்குறைவெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் அது. ஏன்னா நம்ம பொறுப்பாக ஒரு இடத்துக்கு வந்து அங்கே நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்காக ஒரு அலுவலகத்துக்கு வர்றது தான் இந்த தொலைக்காட்சி பிரபலங்களுடைய வேலையாக இருக்குது. அவங்களுக்கு வந்து இல்லமே வந்து அலுவலகமாக இருக்குது. இல்லைன்றதை விட ஒரு காருக்குள்ளே உட்காந்து கூட ஒரு வீடியோ எடுத்து பேசி போட்டுடலாம். போகிற வழியில் அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது கூட அந்த மாதிரி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான உரிமை உங்களிடம் தாராளமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து கிடையாது. இப்போ பாருங்கள், நான் ஒரு பாயிண்ட்டை அப்படி வைரமாக எடுத்து வைக்கிறேன்னு ஆர்ஜே தீபக் அவர்களை வரவேற்கிறேன். சூரியன் டிஜிட்டல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பேசாம பட்டிமன்றம் அப்படிங்கிறத தூக்கிட்டு பிளேட் சங்கர் ரோஸ்ட்னு வச்சிடலாம். அருமை. மனுஷனை போட்டு அந்த செய்றீங்க, ஆனா அவருக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது, அந்த வேதனை, இது எல்லாத்தையுமே நான் உணர்றேன் அப்படிங்கிறத ஒரு பொது கருத்தா வச்சுட்டு என்னுடைய வாதத்தை முன்வைக்கிறேன். எங்களுக்கு தான் வந்து பிரபலமா இருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கடினமான விஷயம். இவர் சொல்றா அப்படி இமோஷன்ஸை வந்து ஹைட் பண்ணிக்கிறோம். நாங்க எங்க வீட்டுல என்ன நடந்தாலும் வந்து நாங்க வந்து அதெல்லாம் வெளிக்காட்டாம வந்து சிரிச்சு பேசுறோம் அப்படின்ட்டு. பின்ன நான் மட்டும் என்ன என் நாத்தனாரோட சண்டை போட்டேன்னா என் நாத்தனாரோட சண்டை போட்டேன் அப்படின்னு நான் பேசுறேன்? இல்லைங்கய்யா. அதே மாதிரி செட்டுக்குள்ள 10 மணி நேரம் நிக்கிறேன் அப்படின்றாரு. நாங்க வெளியே போறோம், வீடியோ பண்றோம், வெயில்ல நிக்கிறோம், ஒரு பிராண்டு கிட்டையும் பேசுறோம். அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட அதை ஓகே வாங்குறதுக்குள்ள நாங்க படுற பாடு இவங்க யாருக்காவது தெரியுமாங்கய்யா? ஐயா ஐயா அப்பப்ப இல்ல அது நேரம் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறதே பெரிய விஷயம். ஆமா, இவங்க சொல்றாங்க, இந்த பெண்மணி சொல்றாங்க, ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு வீடியோ இல்லைங்க,
ஒரு வீடியோவும் வைரல் ஆனாதான் எங்க பேர் நிலைச்சு நிற்கும். நாங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்றோம். நைட்டு தூங்கும் போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நாங்க யோசிச்சுட்டு இருப்போம். நீங்க சொல்றீங்க உங்களுக்கு ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னா நிஜமாவே அப்படிதான் யோசிச்சு இவர் அடுத்த மாத்திரை என்ன போடலாம் தானே யோசிச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. தலைவர் சொல்ற அப்படி லீவ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு நாளும் டயத்துக்கு வந்தது இல்ல. அது விடுங்க, அது வேற விஷயம். பின்ன நாங்களும் வீடியோஸ் வந்து தொடர்ந்து போடாம இருந்தோம்னா 10 நாள் போடாம இருந்தா 11ஆவது நாள் இன்னொருத்தன் வந்துடுறாங்க ஐயா, அவனை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருமே போயிடுறாங்க. இவங்களுக்கு லீவ் கிடைக்குது. ஆனா லீவ் முடிச்ச வந்தோடனே அந்த வேலையில இவங்க தானே இருக்காங்க. நாங்க அந்த அல்காரிதத்தை வந்து மேட்ச் பண்றதுக்கு போராடணும். கடையா கடந்து என்னென்னமோ பண்ணி மானத்தெல்லாம் விட்டு இருந்து பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க இந்த சோசியல் மீடியால. பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றாரு. எடுத்தோடனே கேமரா எடுத்துன்னு போயிட்டு நான் வந்து வீடியோ பண்ண போறேன்னா இந்த 10,000 ரூபா வந்து பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்லுவாங்க. நாங்க அவ்வளோ போராடி அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா வீடியோலையும் சிரிக்க வச்சு அவங்கள சிந்திக்க வச்சு அவ்வளோ விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவன்ட்ட போய் ஒன்று கொடுத்தா அது வெளியே ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து அவங்க யோசிக்கிறாங்க. அதனாலதான் எங்களுக்கு பேமெண்ட் கிடைக்குது. இது எங்களுடைய உழைப்பின் ஊதியம் இல்லையா? இவங்களுக்கு மாச சம்பளம் இருக்கு, இன்ஃபுளுசர்ஸ்க்கு மாச சம்பளம் இருக்கா? நாங்க ஒரு கண்டென்ட்டும் ஆர்கானிக்கா பண்ணதான் எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளில இருந்து பிராண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுல இருந்து நாங்க வந்து சம்பாதிக்கிறது எங்களுடைய உரிமை அப்படிங்கறத நான் கண்டிப்பா சொல்லுவேங்கய்யா. நடுவர் ஐயா ஃபர்ஸ்ட் தொலைக்காட்சியில போராடிட்டு இருந்தாரு, இப்ப சோசியல் மீடியால போராடிட்டு இருக்காரு அவரு. ஆமா, இப்போ அவரை நீங்க பாத்தீங்கன்னா பல வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. நான் ரீசெண்டா கூட பார்த்தேன், இத்துணுண்டா முத்தத்தில இஷ்டம் இருக்கா, இங்கிலீஷ் முத்தத்தில கஷ்டம் இருக்கான்னு பெண்களோட நடனம் ஆடிட்டு இருக்காரு. பாடலுக்கு நான் இன்னும் ரீல் போடவே இல்லையா சொல்றோம். உங்களை வந்து ஃபேக்கா வந்து பிரதிபலிக்கிறது ஐயா நாங்க பார்த்தோங்கய்யா. அந்த ரீல் உண்மையிலேயே நல்லா இருந்தது, நான் பார்த்தேன். ஆடினது யாரு? ஒருத்தவங்களோட நடனம் ஆடினாரு. அதனால அவருக்கு அது அந்த பாட்டு தானா? அந்த பாட்டு தான். இல்ல என்றால் தாத்தா நமிதா தாகம் எடுக்குது. அடுத்து இப்ப இத கேட்ட உடனே இந்த பாடலுக்கும் நடனம் ஆட அவர் தயாராக இருப்பார். அவர் மைண்ட்ல ஓடும், இந்த ஸ்டெப் போடலாமா அந்த ஸ்டெப் போடலாமான்ட்டு. அதனால எங்களுடைய கடினம் என்னது அப்படிங்கறது அவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படின்றதுனால எங்களுக்கு ஏத்த தீர்ப்பு கொடுப்பாருங்கிறத நம்புறேன். தும்பலம் தான் சைட்ல போய் தும்புறேங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க அடுத்த நானே முடிச்சுக்கிறேன். மிக அருமையா பேசின ஆர்ஜே தீபக் அவர்களுக்கு கைதட்டல கொடுத்துடலாம். அவருடைய சமூக வலைதளத்தை நானும் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதாவது ரொம்ப அருமையாக வந்து அவர்கள் நேயர்களோட பேசுகிறத வந்து நிஜமாகவே வந்து தொகுப்பாளர்கள் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து இதை நான் இறுதியாக பட்டிமன்றம் முடியும் போது உங்களுடைய பங்களிப்பை கண்டிப்பாக பதிவு செய்வேன். இப்போ சரி பேசிட்டாங்க, தொலைக்காட்சி பிரபலமாக எங்களுடைய கருத்துக்களையும் முன் வச்சாச்சு. இறுதியாக எப்பயுமே ஒரு அணியினுடைய தலைவர் ஒரு நிறைவு உரை கொடுக்கணும். ஸோ அதனால் அதற்காக அஸ்வத் அவர்களை அழைக்கிறோம். வாங்க. இதற்கான நேரம் 3 நிமிடங்கள். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். பட் ஆனால் இந்த ஒரு டாபிக்கு முக்கியமான எங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து நான் முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதில் முதலாவது வந்து தீபக் அவர்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். அவர் வந்து சொன்ன விஷயங்கள், ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருந்தா இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள்லாம் அவரை பத்தின ஒரு விஷயங்கள், தனி நபர். ஆனா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் எவ்வளவு வகையில இருக்காங்க, என்னென்ன மாதிரி டான்ஸ் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, குக்கிங் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, இல்ல வந்து பொலிட்டிக்கல் இது இருக்காங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வகை இருக்கு. ஆனா டெலிவிஷன் பார்க்கும்போது எல்லா ஆர்டிஸ்ட், நான் இங்க பேசுறேன்னா என்னை சார்ந்து என்னோட வந்து பணிபுரிகிற அனைத்து பேருடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளமா நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அவருக்காக பேசலாமே, அவருடைய பிரிவுல பேசலாமே தவிர அதை சுத்தி எல்லாருக்காகவும் வந்து பேச முடியாது. ஏன்னா அவர் வந்து முன்னாடி வந்து லைட்டை வச்சு கஷ்டப்படலாம், ஆனா எல்லாருமே லைட்டை வச்சு கஷ்டப்படுறாங்க. அததான் நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டூடியோல இருந்தும் பேசுறவங்க இருக்காங்க, வெளியே போய் ட்ரிப் பிளாகிங் பண்றவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி எதுவுமே போடாம ஒரு பனியனையும் சும்மா இருக்கிற ஒரு 1100 மாதிரி ஒரு மொக்க போன்ல இருக்க கேமரால வச்சு இருக்காங்க. ஆனா இங்க ஒரு ப்ரோக்ராம் நடக்கணும்னா அதுக்குன்னு ஒரு தகுந்த டெக்னீஷியன்ஸ், தகுந்த இது கேமரா எல்லாமே தேவை. ஸோ அதன் சார்பாக எல்லாரையும் வச்சு பேசுறேன். அண்ட் அதே மாதிரி வந்து கேமரா இருக்காது. இதுதான் இன்னொன்னு என்னன்னா, வந்து எங்களுடைய மானத்தையே நாங்க தொலைத்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொலைபேசியுடைய மானத்தை வாங்கிட்டீங்க. ஏன்னா அது வந்து கேமரா இல்லாத ஒரு தொலைபேசி. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி டப்பா போனா கூட இருக்கலாம். மொபைல் மாடல் முக்கியம் இல்லைங்க. டப்பா போன்ல டப்பா கேமரா இருக்கிறவங்களும் இன்ஃப்ளூயன்சர் தான், குவாலிட்டியா பண்றவங்களும் இன்ஃப்ளூயன்சர் தான். இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறது தவறுன்னு நான் சொல்லல, இது கடினம் என்றா நான் சொல்றேன். சோ எங்களோட இதுல ஏன் கடினம்னா, நல்ல குவாலிட்டின்றது ஒரு விஷயம் இருக்கு, அது என்னோட கடினம். இன்னொன்னு, மானத்தை விட்டு நான் வந்து இது பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சிரித்து வாழ வேண்டும்,
பிறர் சிரிப்பில் வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. எங்களோட உழைப்புல நாங்க எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்றத கண்டென்ட்டா போட்டுதான் நீங்க வாழ்றீங்களே தவிர உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து நாங்க வாழவில்லை. அண்ட் இன்னொன்னு, நம்ம நிக்கி சொல்லியிருந்த மாதிரி உங்களுடைய குழந்தையா இருக்கட்டும், என்னுடைய குழந்தையா கிட்ட இருக்கட்டும், அவங்க கிட்ட நம்பி ஒரு ரிமோட்டை கொடுப்போமே தவிர அவர் நம்பி ஒரு போனை கொடுக்க மாட்டான். அந்த போனை ரிமோட்டை வச்சுட்டு கண்காணிப்பு இல்லைன்னா கூட அவன் வந்து டிவில வந்து எதுவும் ஆபாசமா இருக்காது. ஆனா ஒரு போன்ல பெரும்பாலும் அந்த விஷயங்கள் இருப்பதனால் அதை வந்து சொல்றேன். அண்ட் இன்னொன்னு, எங்களுக்கு நெக்ஸ்ட் கோல்னு ஒண்ணு இருக்கு. தொலைக்காட்சியில இருந்து அடுத்தது சினிமாவுக்கு போனோம், சினிமாவில பெரிய ஆளாகணும்ன்ற லட்சியங்கள் இருக்கு. இன்ஃபுளுசரா இருக்கிறவங்களுக்கு அடுத்தபடியா போனா இன்னொரு ஒரு பெரிய இன்ஃபுளுசரா இருக்கணும் இருக்கலாமே தவிர அடுத்ததான் அவங்க எய்ம் ஒரு தொலைக்காட்சியில வரணும் தான் இருக்குமே தவிர அதை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்ன்றது ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அண்ட் அதே மாதிரி நாளைக்கு வந்து பேன் ஆப்ஸ்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். எங்களுக்கு அப்படி கிடையாது, எங்களுடைய வாழ்வாதாரம் என்றுமே நிலையா வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றேன். அண்ட் இன்னொன்னு, ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ப்ரமோஷன் பண்றாங்கன்னா ஒரு காசை வாங்கிட்டு அவங்க ப்ரமோஷன் பண்றாங்க, அதனால வேலைக்கால ஒரு கூலியாளா பார்ப்பாங்களே தவிர ஒரு அன்பை பரிமாற மாட்டாங்க. நாங்க எங்க போனாலும் வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அன்பா பேசுவாங்க. அண்ட் ஒரு வீட்டுல வந்து போயிட்டு இருக்கிறது நாளைக்கு 10 வருஷம் ஒரு 100 வருஷம் ஆகட்டும், இந்த ஷோ வணக்கம் தமிழாவா அஸ்வத் இருக்கான், டிசிடிசியா நிக்கி இருக்கான், ஆனந்தராகம்னா அழகப்பன் இருக்கான், அவருடைய பேர் நிலைத்திருக்கும். ஆனால் 10 வருஷம் ஆனால் உங்களை விட பெட்டரா ஒருத்தங்க வந்தாங்கன்னா அது நிலையான ஒண்ணு இல்ல. அண்ட் பிரபலமா அப்படி இருக்கிறது அப்படின்றது எங்களுக்கு ஒரு கஷ்டமோட சேர்ந்த ஒரு சுகமும் கூட. வழியிலும் நாங்க சுகத்தை காண்றதுனால நாங்க இருக்கிறது கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும், மன நிறைவோட இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு அணியினுடைய நிறைவான ஒரு பதிலா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது சொன்னக்கூடிய எல்லா கருத்துக்களுமே சிறப்பா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. மறுபடியும் சிறப்பு. இப்ப இந்த அணியிலிருந்து நிறைவு உரை தருவதற்காக எங்களது ஆசான் பிளேட் சங்கர் அவர்களை அழைக்கிறோம். ஐயா, பெல் அடிச்சாதான் பேசணுங்கிறது தான் சமூக வலைத்தளத்தில் இருக்கிறவங்களுடைய அந்த இது ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் வந்து சுருக்கமா பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஏன்னா நிறைய பேசிட்டாங்க, வன்மம் தான் தெரியுது, எல்லாத்துலயும் வன்மம் மட்டும்தான் தெரியும். ஏன்னா இவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பேரை சுருக்குன்னு வந்து ஒரு 5-6 வீடியோல சம்பாதிச்சுட்டதா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. மறுபடியும் சொல்றேன், முதல் வீடியோ போடும்போது யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன் வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்டயே கெஞ்சி லைக் போடுமா, அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நண்பர்கள் கிட்ட லைக் போடுமா, வியூ போடுங்கமா, ஷேர் பண்ணுங்கமா, கமெண்ட் பண்ணுங்கமான்னு கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு தான் அந்த 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் தீபக்கு வந்திருக்கிறாங்க. அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு வந்திருக்கிறாங்க. எனக்கு நாளைக்கு வர போறாங்க. இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் ஒரே நாள் வரலையா உங்களுக்கு வந்திருக்காங்க? அந்த நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏஜ்ல இருக்கிறவங்க யாருமே ஃபோன் யூஸ் பண்றது இல்ல. இப்போ இன்னொரு விஷயம் தொலைக்காட்சி மட்டும் தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு எங்களே தெரியும். இப்படி இன்டர்ஃபியர் பண்ணா நாங்க எப்படி இப்ப என்ன ஒரு விஷயம்னா, இவ்வளவு பேசுறாங்களே சோசியல் மீடியா பிரபலங்கள்னு, ஐயா இவங்களே சோசியல் மீடியால பிரபலம் ஆவறதுக்கு தான் சோசியல் மீடியால வர போற இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. இது டிவில வர போறது இல்ல, சோசியல் மீடியால தான் வரப்போகுது. அண்ட் கீழே கெட்ட வார்த்தையில கமெண்ட்ஸ்ல திட்டுவாங்க தெரியுமா? ஒரு வீடியோ போட்டா நீ தான் போட்டிருக்கிற தெரியும். ஆனா அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஒதுக்கிக்கிட்டு டிவில இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வராது. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இவங்க பண்ற டிவி ஷோஸ், நானும் பண்ற டிவி ஷோஸ் யூடியூப்ல போடுறோமே, சோசியல் மீடியால வருது. வேற என்னம்மா இதுல வேணும்? இன்னொன்னு, சோசியல் மீடியால இப்ப வந்துடுறாங்க, டபுக்குன்னு வந்துடுறாங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளவு மேல ஏத்துறாங்களோ டப்புன்னு கீழே இறக்கிடுவாங்க மக்கள். அதனால நம்ம கொஞ்சம் என்னைக்குமே கண்டென்ட் போட்டுட்டே இருக்கணும். தீபக் சொன்ன மாதிரி ஒரு ஷோ நல்லா பண்ணலன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, மறந்துட்டு அடுத்த ஷோக்கு போயிடலாம். ஆனால் சோசியல் மீடியால ஒரு இது வரலன்னா அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரே வேண்டுகோள், அப்ப பிரச்சனை கிடையாதா ஐயா? பிரச்சனை கிடையாதா? இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல பிரச்சனை கிடையாது, டிவில இருக்கு. இன்னொன்னு, டிவி ஆங்கர்ஸ் பேச பாயிண்ட் கிடைக்காம என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க. கிரியேட்டிவிட்டி கம்மியா இருக்கு. இதே சோசியல் மீடியால நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை இன்டர்வியூ வருது, அதை திரும்ப நம்ம போட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க எவ்வளவு R&D பண்ணி ஒவ்வொரு கேள்வி மேல கேள்வியா கேட்டு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க. விளையாட்டு இல்ல. ட்ரெஸ் கோட பத்தி ஒரு பேச்சு வந்துச்சு. ட்ரெஸ் கோடு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. இவனே ஒரு 50-60 பேரை சப்ஸ்கிரிப்ஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் நிக்கியே. ஆனா 150 பேர் கேள்விப்பட்டேன். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு ஐயா ஒரே ஒரு லைனோட முடிச்சிடுறேன் நான். அது திரும்ப நீங்க தெரிகிறதுக்குள்ள முடிச்சிடுறேன். என்னன்னா, ட்ரெஸ் கோடு என்ன வேணாலும் போடலாம் அப்படிங்கும் போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட
நாங்க வந்து அழகான ட்ரெஸ்ஸோட நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க. இன்னொன்னு இவங்க பேரெல்லாம் இப்போ வந்து மறந்துடுவாங்களாம். அது பேர் என்ன, என்னன்னைக்கும் ஞாபகம் இருக்குமா? இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆங்கர் யாராவது ஒரு 5-10 பேரை சொல்ல சொல்லுங்க பாப்போம். நான் அவங்க சைடு கேட்டேன் நானு. சொல்லுங்க பாப்போம். அவங்க சொல்ல மாட்டாங்க. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியாவே கிடையாது, அதுலயே வீக்கா இருக்கிறாங்க. கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். சொல்லிடுவீங்களா? ஆமா, சோசியல் மீடியா பிரபலமா அது இருந்து பார்த்தாதாங்க தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு. தினம் 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 மூளைய கசக்கி பிழிஞ்சு இத்தனை வன்மத்துக்கு நடுவுல எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள். நன்றி நன்றி நன்றி. நீங்க அவரை சொன்னீங்களே, நீங்க ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தீங்க, கடி 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 கொசு கடி, கடிக்க வந்தாலும் அத நசு கடின்னு சொல்லுங்க. அத நான் பார்த்தேன். இத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து எவ்வளவு வியூஸ் வாங்கிருக்கீங்கன்றது ஐயா தெரியும். முதல்ல நம்மளே நம்மளை வந்து பாராட்டிக்க வேண்டிய ஒரு தருணம் இது. சூரியன் எஃப்எம் டிஜிட்டல் சிறப்பு பட்டிமன்றம், கலகலப்பான ஒரு பட்டிமன்றம் இது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல என்னை வந்து இதுக்கு இன்வைட் பண்ண உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு சீக்கிரமா முடிக்க சொல்றியா? டிஜிட்டல்ல பதிவு பண்ண முடியலையா? வாங்குற காசுக்கு வேலை பார்க்கணும், சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலகலப்பான ஒரு பட்டிமன்றமா இது அமைஞ்சது. உங்க எல்லாருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் பெரிய வாழ்த்துக்கள். இப்போ இறுதி தீர்ப்பு. தீர்ப்புக்கு முன்னாடி என்னுடைய பார்வையில தொலைக்காட்சி பிரபலங்களாகவும் சமூக வலைதள பிரபலங்களாகவும் என்ன கடினமா இருக்குங்கிறத நான் சொல்ல விருப்பப்படுறேன் ஒரு நடுவரா. முதல்ல கண்டிப்பா கண்டிப்பாக, அதாவது ஒரு தொலைக்காட்சி பிரபலமா கண்டிப்பா சமூக வலைதளத்துல இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டா, இவங்களுடைய கருத்துக்கள், இவங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு இடமா வந்து இது அமையுது. ஆனா தொலைக்காட்சி பிரபலமா இருக்கும்போது என்ன ஒரு கடினமான விஷயம் அப்படின்னா, அவங்களுடைய திறமை தாண்டி அவங்க எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயங்கள் வளர்த்துக்க வேண்டியது. அதாவது எனக்கு பிடிச்சதை நான் செய்யக்கூடிய ஒரு சுதந்திரம் இங்க இருக்கு. இங்க பிடிக்கலனாலும் ஒருத்தரை பாராட்டி பேச வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்கு. ஒரு பிரபலமா, ஒரு தொலைக்காட்சி பிரபலமா அவங்களுக்கு வந்து பொறுப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா நீங்க உங்களுடைய ஃபாலோயர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கான தனி ஃபாலோயர்ஸை உருவாக்குற திறமை உங்களுக்கு இருக்கு. இவங்க வந்து தன்னை ஒரு பிரபலமா ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அப்புறம் அந்த பிரபலத்திற்கு ஃபாலோயர்ஸை அவங்களுக்கான ரசிகர்களை வந்து தக்க வைக்கணும். இப்போ வந்து இன்டர்வியூலாம் வருது. இன்டர்வியூ வந்து நம்ம வந்து பார்க்குறோம், டிஜிட்டலில் தான் நிறைய இன்டர்வியூஸ் பார்க்க முடியுதுன்னு சொல்லி பிளேட் சங்கர் அவர் சொன்னார். நம்ம தொலைக்காட்சி சன் டிவிலே வணக்கம் தமிழா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் தினமும் காலையில் வருது. அதில் நிறைய இன்டர்வியூ, அதில் தொகுப்பாளராக இருக்காங்க. நிறைய நிறுவனங்கள், மருத்துவர்கள், சமூக வலைதளங்கள் சார்ந்தவங்களே நிறைய பேர் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. நானும் அதில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அதுதான் சமூக வலைதளத்தில் திரும்பவும் ஷேர் பண்ணப்பட்டு அதாவது பிரபலப்படுத்துறாங்களே தவிர்த்து இங்கே தொலைக்காட்சியும் தேவை, சமூக வலைதளமும் தேவை. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, என்னுடைய நாடகம் இருக்குன்னா என்னுடைய நாடகத்திற்கான முன்னோட்டம் ப்ரொமோன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை இன்ஸ்டாகிராமில் அதிகமான பேர் சமூக வலைதளத்தில் பார்த்துட்டு நம்மளுடைய தொலைக்காட்சியை வந்து பார்க்குறவங்க உண்டு. நம்ம தொலைக்காட்சியில் அதை பார்க்க முடியலன்னு உடனே சன் நெக்ஸ்ட் டிஜிட்டலுக்கு போய் அதே சீரியலை ராத்திரி 10 மணிக்கு மேலே சன் டிவியில், சன் டிஜிட்டலில் பார்க்குறாங்க. அப்போது தொலைக்காட்சி பிரபலம், இது வந்து பிரபலம்ன்றதை தாண்டி தொலைக்காட்சிக்கும் டிஜிட்டலுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது வந்து 2 கண்கள் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உடம்பில் இருக்கக்கூடிய 2 கண்கள் தான் வந்து இந்த சமூக வலைதளமும் சரி, தொலைக்காட்சி பிரபலங்களும் சரி. ஸோ உங்கள் 2 பேருக்குமே வந்து ஈக்குவலான, அதாவது மூக்கு இதை வந்து இந்த வலைதளத்துலேருந்து எடுத்துருங்க, எடிட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய ஒர்க்கை ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம சூரியன் டிஜிட்டல் மூலயமா மக்களை மகிழ்வித்து கொண்டே இருப்போம். கலைஞர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் கலைஞர்கள், யாராக இருந்தாலும் அவர்கள் கலைஞர்கள் தான். அதாவது ஒரு பேச்சு பிடிக்குது அப்படிங்கிறத விட ஒரு பேச்சு புரிகிறது தான் வந்து ஒரு தொகுப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ நீங்கள் பேசுவது பிடிப்பதை தாண்டி மற்றவர் எல்லாருக்கும் புரியுதுங்கிறத சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். உங்கள் இருவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் இருவரும் பிரபலமாக இருப்பதே
மிக கடினமே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். PRS & Coவின் குடும்பங்கள் கொண்டாடும் தீபாவளி கலெக்ஷன்ஸ் PRS & Co திண்டிவனம் மற்றும் செஞ்சி.